பாருங்களா, ஒரு நிமிஷம் ஆண்டி கவனிங்க. யாரெல்லாம் பப்பட் பார்த்திருக்கீங்க? நீங்கெல்லாம் எல்லாருமே ஏறக்குறைய பார்த்திருப்பீங்க இல்லையா? சரி, உங்களுக்கு இப்ப பப்பட் ஷோ பண்ணணும், உங்க ஃப்ரெண்டு வரணும்னா நீங்க என்ன பண்ணணும்? எல்லாரும் கூப்பிடுறது அப்புறம் அமைதியா இருக்கணும். நீங்க உங்களுக்கு உங்க ஃப்ரெண்டு வெளியில வரணுமா வேண்டாமா? நம்ம கூப்பிடணுமா வேண்டாமா? அப்ப அமைதியா இருப்பீங்களா? யார் அமைதியா இல்லைன்னு பாத்துக்கிட்டே இருப்பாங்க. பாருங்க, இப்போ நீங்க நல்ல பிள்ளைங்க, நான் சொல்லி வச்சிருக்கிறேன். ஓகே, இப்ப நான் உங்க ஃப்ரெண்ட கூப்பிட போறேன். உங்க ஃப்ரெண்டு யாரு? ஓ, நான்சி உங்க ஃப்ரெண்டா? சரி, அப்ப நான்சி கூப்பிடலாமா? கூப்பிடலாமா? ஓகே, நான்சி. நான்சி, என்னப்பா கூப்பிடுறான்னு எல்லாம் ஆளு பாத்துட்டு இருக்கீங்க? கூப்பிடுங்க. நான்சி, வெளியில வா நான்சி. நான்சி, இந்த சத்தம் போதாதா? வெளியில வா நான்சி. ஐயோ ஆண்டி, இங்க இருக்கிற சின்ன சின்னதா ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்க மட்டும் தான் என்ன கூப்பிடுறாங்க. ஓ, பெரியவங்க கூப்பிடுறாங்க. பின்னாடி இருக்கவங்கலாம் அப்படியே மொறிச்சு மொறிச்சு பாக்குறாங்க ஆண்டி உங்களையே. அப்படியா? நான் வந்து என்ன கடிச்சு தின்றுவாங்க போல. ஐயோ, அதெல்லாம் கடிச்சு எல்லாம் தின்ன மாட்டாங்க நான்சி. எனக்கு தெரியும். ஒரு நிமிஷம், உனக்கு காதுல கேக்குற மாதிரி எல்லாரும் நம்ம நான்சிக்கு ஒரு தடவை கிளாப் பண்ணிடலாமா? பாரு நான்சி, பெரியவங்க எல்லாம கிளாப் பண்றாங்களே. வெளியில வா நான்சி. நான் வரேன். நான் வரேன். ஏய் வாடா. நான் வந்துட்டேன். நான்சிக்கு இவ்வளோ ரசிகர்களா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி கிறிஸ்மஸ். நான்சி ஹாப்பி கிறிஸ்மஸ் சொல்றா உங்களுக்கு. ஐயோ, அது ஒண்ணும் இல்ல, அழகுல அப்படியே மயங்கி பாக்குதுங்க. அதாவது என்ன தெரியுமா நான்சி, புதுசு ஃப்ராக் வாங்கிருக்கேன் பாருங்க. ஐயோ, நீ எங்க காட்டவே மாட்டீங்க. ஓ, சூப்பரா இருக்குடா. ஏன் சொல்லுங்க, எப்படி கிறிஸ்மஸ்க்கு நீங்க புதுசா சட்டை எல்லாம் வாங்கிட்டீங்களா? நான் வாங்கிட்டேனே. சரி சரி, இப்ப இந்த கிறிஸ்மஸ்க்கு என்ன பண்றீங்க? இங்க ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கிறோம் நாங்க. ஓஹோ, நானு உங்களுக்கு எல்லாம் சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன். சரி நான்சி. ஆமா, நீ மட்டும் தான் வந்தியா? அதுதான் என் சர்ப்ரைஸ். என்ன சர்ப்ரைஸ் இப்போ? என் தம்பிய பாத்திருக்கீங்களா நீங்க எல்லாம்? நான்சி தம்பி பாத்திருக்கீங்களா? அப்போ நான் உன் தம்பி கூட்டிட்டு வந்திருக்கியா? ஆமாண்டி. அவ தம்பி பேர் என்ன? நான்சி நான்சி நான்சி. நீ காதை கடிச்சு நிக்கிறீங்களா? ஆமா, அதனால நான் என் தம்பியும் கூட்டி வந்திருக்கேன். அப்படியா? டிங்கு, வாடா. அவன் பேர் என்ன தெரியுமா? டிங்கு. டிங்கு, வெளியில வாடா. ஐயோ, என்ன மட்டும் கை தட்டி கூப்பிட்டீங்க. அவனை டிங்கு வெளியில வாடானா சரிப்பா, எல்லாம் கை தட்டுக்கும்பா. டிங்கு வெளியில வா டிங்கு. ஹாய் டிங்கு. சரி, ரெண்டு பேரும் எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன் ஆண்டி. சூப்பரா இருக்கீங்க. கிறிஸ்மஸ் ப்ரோகிராம்ல சூப்பரா போகுதா உங்களுக்கு? ஐயோ, அதை ஏன் கேக்குறீங்க? கேட்க கூடாதா? டெய்லி டெய்லி ஒரு கிறிஸ்மஸ் ப்ரோகிராம் போறோம். என் ராக்கெட்டை எடுத்துக்கிட்டு அங்கிட்டு இங்கிட்டு போவே ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஓ, உங்க ராக்கெட்டை எடுத்துட்டு போறீங்க? ஆமா ஆமா. இப்ப எங்க பார்க் பண்ணிட்டு வந்திருக்கீங்க உங்க ராக்கெட்டை? எல்லாரும் அப்படி பின்னாடி திரும்பி பாருங்களேன். பின்னாடி பாத்துட்டோம், எங்களுக்கு ஒண்ணும் தெரியல, எல்லாம் ஒரு இருட்டா இருக்கு. ஒரு பச்சை கலர் கம்பு தெரியுதா? தெரியுது. அது மேலதான் என் ராக்கெட்டை நான் பார்க் பண்ணிருக்கேன். ஓ, உங்க ராக்கெட் அங்கதான் பார்க் பண்ணிருக்காங்க. ஆமா, அதுலதான் நான் உஸ் உஸ் அப்படி போயிட்டு வருவேன். ஓ, அப்படியா? ஆமாண்டி. அவங்க ராக்கெட்ல தான் புஸ் புஸ்ன்னு போயிட்டு வந்தாங்களாம். சரி, ஏதோ. நீ என்ன மக்கண்ணே? நானே எல்லாரும் அப்படியே மேல பாருங்களேன். மேலையா? மேல வானம் தெரியுது. இப்ப இங்க தெரியுது, யாருமே பார்க்க மாட்டாங்க. எல்லாம் பாக்குறோம். எங்களுக்கு இந்த ஷாம்பேனா தான் தெரியுது. அது மேல என்ன இருக்கு தெரியுமா? மேல வானம் இருக்கு. என்னோட ஷிப் நிக்குது, தெரியுதா? டேய் டேய், போய் சொல்றதுக்கு ஒரு அளவு இல்லையா? மேல வானத்துல ஷிப் நிக்குதுன்ற இவன் என்னடா ராக்கெட் வந்து தென்னமரத்துல நிக்குதுன்றா. சரி, ஏதோ அண்ணன் நீங்க பேசுறதுனால தானே நானும் பேசுறேன். சரி சரி, வந்தீங்கல்ல, என்ன பண்ண போறீங்க ரெண்டு பேரும்?
நாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டி வந்துட்டு நாங்க அழகா ஒரு ஸ்கிட் போட போறோம். அப்படியா? டிராமா பண்ண போறாங்களா? ஆமா. நீங்க பாப்பீங்களா? இப்பையா அப்பத்துல நான் திறந்துட்டு இருக்கேன் ஆண்டி. ஆமா ஆமா. கொசு போயிட போகுது. கொசு வாய் வழியா போய் காது வழியா வருதாங்க. ஓகே நான்சி, டைம் ஆயிடுச்சு. நம்ம என்ன பண்ணலாம், சீக்கிரமா போய் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி ஒரு விஷயம் சொல்லட்டா? என்ன என்ன? ஏன் லிப்ஸ்டிக்ல லைட்டா கலஞ்ச மாதிரி இருக்கு. ஆமா. இந்த பக்கத்துல ஒரு அக்கா இருக்காங்க பாருங்க. அவங்க பெருசா மேக்கப் டப்பா வச்சிருக்காங்க, நான் பாத்துட்டேன். பாத்துட்டியா? ஆமா. அவங்க கிட்ட இருந்து அப்படியே ஒரு லிப்ஸ்டிக் மட்டும் வாங்கிட்டு வந்து எனக்கு கொஞ்சம் டச் அப் போட்டு விடுங்க. நான் இந்த வாய்க்கு லிப்ஸ்டிக் அப்படியே ஒரு ரோஸ் பவுடர் போட்டு விடுங்க. சரி, நான் இந்த வாய்க்கு லிப்ஸ்டிக் போட்டா பாவம் அந்த பிள்ளையோட லிப்ஸ்டிக்கே தீந்து போயிடுமே. ஐயா அது பரவாயில்ல. சரி சரி சரி, சீக்கிரமா நீங்க ரெண்டு பேரும் போய் எல்லாரையும் கிளப்புங்க. நானும் வரேன். ஆண்டி ஆண்டி. என்ன டிங்கு? அப்படியே சைடுல ஒரு அங்கிள் சூப்பரா ஒரு சொக்கா போட்டிருக்காரு. அந்த சொக்காயை கைட்டு வந்துட சொல்றியா? பாத்துக்கலாங்க. சரி, எல்லாம் பண்ணிடலாம். நீங்க போய் உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெடி பண்ணுங்க. ஓடுங்க. ஓகே பை. போய் அவங்க எல்லாம் ரெடி பண்ணி கூட்டிட்டு வந்துருமா? ஓகே பை. டீட்டிங் குசி கண்ட அந்த லிப்ஸ்டிக். ஐயோ லிப்ஸ்டிக் எல்லாம் திருடுறானே இந்த பையன். ஏமா ஜூலி, காலேஜ் கிளம்பிட்டியாமா? கிளம்பிட்டேம்மா. லஞ்ச் பாக்ஸ்ல எடுத்துக்கிட்டியா? எடுத்துக்கிட்டேம்மா. காலைல ஜெபம் பண்ணியா? பைபிள் படிச்சியா? ஜெபம் பண்ணி பைபிள் படிச்சிட்டேம்மா. பைபிள் படிக்கிறது மட்டும் இல்ல, அதன்படி நடக்கவும் செய்யணும். சரியா? கண்டிப்பாம்மா. நான் போயிட்டு வரட்டுமா? பார்த்து போயிட்டு வாமா. ஏய், அந்த ஜூலி வராடி. ஜூலின்னு சொல்லாதடி, குண்டமான சொல்லு. சரியா சொன்னடி. அவளும் அவ சைஸும் எப்படி அவளை பார்த்தாலே எனக்கு பிடிக்க மாட்டுதுடி. சரியான படிப்ஸ். ஆமா. படிப்பு படிப்புன்னு அவ என்ன படிச்சாலும் நம்ம பணத்துக்கு அவளால ஈடுகட்ட முடியுமா? ஏணி மேல ஏணி வச்சாலும் நம்ம அந்தஸ்து அவளால தொட முடியுமா? கரெக்டா சொன்னடி. ஏய் ஜூலி, எங்க கிட்டயே உன் வேலையை காட்டுறியா? என்ன விட்டுட்டு அந்த சாரு உன்கிட்ட கொடுத்துக்கிறாரா? இப்ப பாரு என்ன பண்றேன்னு. சீக்கிரம் சீக்கிரம் வெளியில போயிட்டா. சீக்கிரமா பேக தட்டி நீ சீக்கிரம் ரெக்கார்ட் நோட்டு நீங்க எடுத்து சீக்கிரம். இப்ப சார் வர போறாரு. கொடுத்த ரெக்கார்ட் ஒர்க் முடிச்சுட்டு கேட்க போறாரு. எல்லா எதிர்க்கையும் அசிங்க போட போறாடி அந்த குண்டுஸ். அம்மா ஜூலி, அந்த ஒர்க் முடிச்சிட்டியாமா? அந்த ரெக்கார்டு முடிச்சிட்டேன் சார். இது வருங்க சார், தரேன். ஐயோ, இங்க பேக்ல தானே வச்சேன். ஐயோ காணுமே. சார். என்னம்மா ஜூலி, முடிச்சிட்டல? இல்ல சார், நானும் முடிச்சு எடுத்துட்டு வந்தேன். ஆனா இப்ப ரெக்கார்ட் நோட்டே காணோம் சார். என்ன பதிலுமா சொல்ற? மொத்த டிபார்ட்மெண்ட்ல நீ தான் பொறுப்பான பொண்ணு உன்னை நம்பி தந்த. நீ என்னன்னா முடிச்சேன் காணான்ற இவ்வளவு அசால்ட்டா சொல்றியம்மா? சார் சாரி சார், நான் கொண்டு வந்தேன் சார், இப்ப காணோம் சார். ஆஹா, இது உன்னோட தப்பு இல்லம்மா. அப்பவே அந்த பொண்ணு ஆதினி சொன்னா, நான் பண்றேன் சார் சொன்னா. நீ தான் பொறுப்பான பொண்ணுன்ட்டு உன்னை நம்பி தந்தா முடிச்சேன் காணா போச்சுன்ற. உன்னால எனக்கும் அசிங்கம். நம்ம டிபார்ட்மெண்ட்ல நான் சொன்னேன் இந்த பொண்ணு முடிப்பான்ட்டு. இப்ப பாருங்க, நீ முன்னாடியே நிக்காத, கிளம்பிடு. பாத்தியாடி அந்த ஜூலிய ஒரு சின்ன பிளான் போட்டு அவ பேரையே காலி பண்ணிட்ட பத்தியா? எவ்வளவு பொறுப்பான பொண்ணுன்னு பேர் எடுத்த ஜூலிய சார் வெறுப்பா பேச மாதிரி செஞ்ச பத்தியா? என் கிட்ட எல்லாம் மோதனாங்கடா இருக்க இடம் இல்லாம போயிடுவாங்கடி அவங்களாம். அதான் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கணும்னு நான் முயற்சி செய்யறேன், அதுல தடுக்கிறான்ல, அததான் சொன்னேன். ஓ, அத சொல்றியா? இனிமே நம்ம பக்கம் அவ வரவே மாட்டான்.
ஜூலி, ஏமா சோகமா உட்காந்து இருக்கிற? என்னாச்சு? ஒண்ணும் இல்லம்மா, மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குது. காலேஜுக்கு போகவே பிடிக்கலம்மா எனக்கு. ஏமா என்ன அப்படி சொல்ற? ஒண்ணும் இல்ல, இன்னைக்கு காலேஜ்ல ஆதனையும் ரித்திகிட்டே நான் எவ்வளவு பாசமா இருக்கிறேம்மா. எனக்கு அவங்க 2 பேரையும் ரொம்ப பிடிக்கும். ஆனா அவளுங்களுக்கு என்ன ஏன்னு தெரியல பிடிக்க மாட்டேன்து. என்ன பண்றாளுங்க, ஏதாவது ஒரு விஷயத்துல என்ன ரொம்ப இது பண்ணிட்டே இருக்கிறாளுங்க. ஒண்ணு நான் குண்டா இருக்கிறேன்னு என்ன பழிக்கிறாளுங்க. எல்லாத்துக்கு மேல இன்னைக்கு காலேஜ்ல என்ன பண்ணாங்க தெரியுமாமா? சார் ஏதோ டிபார்ட்மெண்ட் சம்பந்தமா ஒரு ரெக்கார்டு எழுதிட்டு வர சொல்லியிருந்தாரு. ஆமாமா, நீ எழுதிட்டு இருந்த பார்த்தேன். ஆமாமா, அத நான் எழுதி முடிச்சு இன்னைக்கு கொண்டு வர சொன்னாரு. நானும் கொண்டு போனேன். சார் கேக்கும்போது நான் பேக திறந்து பாக்குறேன், இல்லம்மா. அச்சோ. அப்புறம் எனக்கு சார் ரொம்ப கோவப்பட்டுட்டாரு. ரொம்ப மனசு வருத்தமா இருந்தது. நானும் தேடி பார்த்தேன், எல்லா இடமும் தேடினா என் பேக்லயும் இல்ல. அப்புறம் என்னாச்சு? இவ ஆதனி தாமா எடுத்து வச்சிருந்திருக்கிறா. அப்புறமா கொண்டு வந்து அவ என் டேபிள் கிட்ட வைக்கும் போது நான் பாத்துட்டேன். எனக்கு அவ்வளவு கோவம் கஷ்டமா இருந்தது. ஆனா சாருக்கு இருந்த கோவத்தை நினைக்கும் போது நான் மட்டும் இதை சொல்லிட்டு இருந்தேன்னா அவளுக்கு பயங்கரமான தண்டனை கிடைச்சிருக்கும். அதனால சரி, இவளை சொல்லக்கூடாது, அது நடந்த மாதிரியே இருக்கட்டும் நான் வந்துட்டேம்மா. இப்படியேதாமா ஒவ்வொரு நாளும் காலேஜ்ல நடக்குது. இவளால மத்த பசங்களும் என்கிட்ட பேச மாட்டாங்க, இவ பேச விட மாட்டா. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதுமா. பைபிள்ல சொல்லி இருக்குதுமா, அன்பு சகலத்தையும் மூடுன்னு சொல்லிட்டு. நீ பரவாயில்ல, நல்லது ஒரு காரியம் செஞ்சுக்கிறேன்னா நீ எவ்வளவு கஷ்டப்படுறதா. ஆனா பாரு, நீ சொல்லியிருந்தீங்கன்னா சார் ஏதாவது பனிஷ் பண்ணிருந்தாருன்னா அவளுக்கு ரொம்ப ஃபியூச்சருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். நல்ல வேலை நீ இவ்வளவு ஒரு சூழ்நிலையிலயும் நீ ஒரு நிதானமா நடந்து இருக்கிற. பரவாயில்ல, கிறிஸ்துவனுடைய அன்பை இந்த நிலைமையிலும் நீ வெளிப்படுத்திருக்கிற நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குதுமா. உன்னையே நீ கஷ்டப்படுத்திக்கினாலும் மத்தவங்களை நீ அதை காட்டாம இருந்திருக்கிறியே. இப்படிதாமா எவ்வளவு ஒரு நெருக்கமான பாதையில சூழ்நிலையில இந்த மாதிரி கஷ்டமான நிலைகளில தான் நம்ம கிறிஸ்துவனுடைய அன்பை வெளிப்படுத்தணும். அவ உன்னை நேசிக்கணும்னு விரும்புறல்ல, நீ இயேசுனுடைய அன்பை வெளிப்படுத்து. இது ரொம்ப நாள் போகாது. நிச்சயமா தேவன் இந்த நிலையை மாற்றுவார். கவலைப்படாத, நம்ம ஜெபிக்கலாம். சரியா? நீ எதை குறிச்சு சோர்ந்து கொண்டு போயிடாத. சரிம்மா. ஹே கைஸ், ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கெஸ் பண்ணுங்க பாப்போம். எல்லாம் உங்க நல்லதுக்கு தான். என்ன சார், எக்ஸாம் ஏதாவது போஸ்ட்போன் பண்ணிட்டீங்களா? இல்ல கிடையாது சார். பிரின்சிபல் மண்டையை போட்டாரா? யாரா அவன்? ஏன் இல்ல பாப்போம், மூஞ்ச பாப்போம். தம்பி மாட்டினேன், இன்டர்வல் மார்க்ல கை வச்சிருக்கேன். வா. சரி பசங்களா, ஃபன்னெல்லாம் இருக்கட்டும். ஆனாலும் இது ஒரு ஃபன்னான செய்தி தான். என்னன்னா, நம்ம ரொம்ப நாளா நீங்க கேட்டிருந்த அந்த டூர் நம்ம ரெடி பண்ணிருக்கோம். ஏற்கனவே காசுலாம் கலெக்ட் பண்ணிட்டோம். ஆனா ட்ரிப் தான் போக முடியல. இந்த தடவை நம்ம கன்ஃபார்மா போறோம். எல்லாரும் வரீங்க, ஓகேவா? சரி ஓகே. இப்ப என்னன்னா, யாரெல்லாம் வரீங்கன்ட்டு உங்க கையை தூக்குங்க பாப்போம். நேம் லிஸ்ட் எடுக்கிறேன். இதுக்கு மட்டும் யாரும் கை தூக்கிடுவீங்களே? ஏமா ஜூலி, நீ ஏமா கை தூக்கல? இல்ல சார், என்னால வர முடியாது. நான் வரல சார். ஏமா? நான் இன்னும் பணம் கட்டல சார். ஏமா, இதெல்லாம் ஒரு விஷயம் சொல்றியம்மா. நீ தானே ஆர்கனைசர் இந்த டூருக்கு. நீங்களாம் ஒன்னும் ஃபீ கட்ட தேவலமா? ஏய் பாத்தியாடி, அவளுக்கு ஃபீஸே கிடையாதாண்டி. ஐயோ, ஆபீஸ் கட்ட மாட்டா, வர மாட்டான்னு நினைச்சனே. ஐயோ, என்ஜாய்மெண்ட்லாம் வேஸ்டா போகுதே. அப்படியே சார்? ஓகே சார், அப்ப நான் கண்டிப்பா வரேன் சார். ஜூலி, ட்ரிப்ல நீ காலி. சரி ஸ்டூடெண்ட்ஸ், ட்ரிப்ப போறோம் ஓகே. ஆனா நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் இருக்கு, அதை நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணணும். நம்ம இப்ப போறது ஃபாரஸ்ட் ஏரியா, அங்க சேஃபா இருக்கணும். எல்லாமே கரெக்டா ஃபாலோ பண்ணணும். அப்பதான் ட்ரிப் எல்லாமே நல்லா இருக்கும். ஓகேவா? ஜூலிமா, நீ லிஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு வந்துருங்க. நான் டிபார்ட்மெண்ட் போறேன், சீக்கிரம் வந்து லிஸ்ட் சப்மிட் பண்ணுங்க. ஓகே சார். ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா கேட்டுக்கங்க. முன்னாடி போறாருல கைடு, அவரோட போனோம். தொலைஞ்சிங்கன்னா அவ்வளவுதான், யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. இது வேற ஃபாரஸ்ட் ஏரியா, வைல்ட் அனிமல்ஸ் எல்லாம் இருக்கும். ஏதாவது எக்கு தப்பா நடந்துச்சுன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. பார்த்து போகணும், ஓகேவா? பசங்களா, உங்களுக்கு தான் வாழெல்லாம் சுருட்டி வச்சுக்கணும். ஓகே சார். என்னடி காக்காவெல்லாம் பாக்குற ஆச்சரியமா? நம்ம ஊர்லயே எத்தனை காக்கா இருக்குதுடி. அங்க பாட்டி முயல் குட்டி. ஏய், இங்க பாரு யானை. ஐ வாவ்,
எல்லாரும் அந்த பக்கம் போறாங்க, நீ மட்டும் இந்த பக்கம் போற. ஏய், எல்லாரும் போற பாதையில நான் போக மாட்டேன்டி. நான் தனியான பாதையில போவேன். ஏய், இங்க பாருடி, தடை செய்யப்பட்ட பகுதி. தடை செய்யப்பட்ட பகுதின்னு இருக்குடி. இந்த பக்கம் போக கூடாது போல. சார் கூட சொன்னாங்கல்ல. இந்த ஆதனைக்கே தடையா? ஏய், சும்மாடி அதெல்லாம். நம்ம இந்த பக்கம் போனதான் நிறைய வித்தியாசமா அதை பார்க்கலாம். அது இல்லாம நான் எங்க பேரண்ட்ஸோட போயிருக்கேன்டி. அப்பெல்லாம் ஒன்றும் பெருசா இருக்காது. நீ பாடி. இல்லடி, எனக்கு பயமா இருக்குதுடி. ஏன்னா இந்த பக்கமே யாருமே நடக்காத மாதிரி தெரியுதுடி. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அந்த பக்கம் போறாங்க, வாடி நம்மளும் போயிடலாம். ஏய், சொல்றேன்ல, என்ன நம்பி வா. வாடி வாடி, செம்ம இன்ட்ரெஸ்டியா இருக்கு. இந்த பக்கம் வாயா, சீக்கிரம் வா சீக்கிரம் வா. ஏய், ஏதோ சத்தம் கேக்குது. ஏய், என்ன சத்தம் கேக்குது? சும்மா வாடி. இல்லடி, ஏதோ சத்தம் கேக்குதுடி எனக்கு. எனக்கு என்னமோ சத்தம் பக்கத்துல கேக்குற மாதிரி இருக்குது. அது ஒண்ணும் இல்லடி, என் வயிறு கலக்கிற சத்தம்டி. அச்சே, சும்மா வாடி. சரி சரி, நம்ம பார்த்தது போதும். நம்ம வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஏய், எந்த பக்கம் வந்தோம்? ஏய், நம்ம எந்த பக்கம் வந்தோன்னே தெரியலடி. என்ன இவளையும் காணா? ஐயோ, எந்த பக்கம் வந்தோன்னே தெரியல. இவளையும் காணாமே, தனியா நிக்கிறோமே. ஐயோ, சத்தம் சொன்னது உண்மையாவே கேக்குது. ஐயோ, சத்தம் இல்லையா? காப்பாத்துங்களே. காட்டுல நடந்தும் தொலைச்சிட்டு பார்த்தேன். எல்லாருமே தொலைச்சு போட்டுக்கிறீங்களே, யாருமே காணாம. எனக்கு அப்பதான் யாருமே இல்லையா? சத்தம் கேட்டதுன்னா பாஞ்சிரும் நம்ம மேல. வந்துரு, இந்த பக்கம் வழி இருக்கு, நம்ம ஓடி போயிட்டான். ஓடி ஆடி வழி. ஜூலி, எப்படி தடை செய்யப்பட்ட பகுதியில நாங்க தான் போனோம், நீ எப்படி வந்த எங்களை காப்பாத்துறதுக்கு? உன் சத்தத்தை கேட்டுதாண்டி நான் ஓடி வந்தேன். அப்படிதான் நீதான் அப்படி கத்துனியே, எனக்கு ஒன்னும் புரியல. அதுக்குதான் சரி, நான் அந்த தடை செய்யப்பட்ட பகுதியில தான் நீங்க இருக்கிறீங்கன்னு தெரிஞ்சு நான் ஓடி வந்தேன். இன்னும் கொஞ்சம் நான் தாமதிச்சிருந்தேன்னா அது உன் மேல பாஞ்சிருக்கும். ஆமா ஜூலி, அப்போ எனக்கு கரெக்டான வேலையில நீ காப்பாத்துக்க ஜூலி. உன் உயிரை கூட பொருட்படுத்தாம நான் உன்னை எவ்வளவு கஷ்டப்படுத்தி இருக்கிறேன், எவ்வளவு வேதனைப்படுத்தி இருக்கிறேன், உன் மனசு நோக்கும்படியா எவ்வளவு நடந்திருக்கிறேன். அப்போ நீ சார்கிட்டயே என்ன காட்டி கொடுக்கல, நீ இவ்வளவு கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் அமைதியா இருந்த, இப்பயே என்ன காப்பாத்தினே. ரொம்ப தேங்க்ஸ். உனக்கு எப்படி இப்படிப்பட்ட மனசு இருக்குது? இத நான் செய்யலடி, எனக்குள்ள இருக்கிற இயேசுவின் அன்புதான் என்னை இப்படி செய்ய வச்சது. இயேசுவின் அன்பா? அப்படின்னா என்ன? இயேசுனா யாரு? எனக்கு ஒண்ணுமே புரியல. என்ன சொல்ல வர? சொல்ற கவுனி. பாத்தியா, இப்போ தடை செஞ்ச பகுதின்னு தெரிஞ்சோம், போகாதன்னு சொல்லியும் நீ கீழ்ப்படியாம போனதுனால உன் உயிருக்கே ஆபத்தா போச்சு. பாத்தியா, இதே மாதிரிதான் எல்லா மனுஷங்களும், அதாவது நாமும் பாவம்னு தெரிஞ்சோம் கீழ்ப்படியாம பாவம் செய்யறதுனால நித்திய மரணத்துக்கு நேரா போயிட்டு இருக்கிறோம். இந்த பாவத்தில இருந்து நம்மள விடுதலை ஆக்கதான் அந்த தெய்வமே மனுஷனா வந்து பிறந்தார். அவர்தான் இயேசு கிறிஸ்து. நாம தண்டிக்கப்பட வேண்டிய இடத்துல இயேசு நமக்காக தண்டிக்கப்பட்டு சிலுவையில தன் ஜீவனையே கொடுத்தார். அந்தபடி மரிச்சவரா மட்டும் இல்ல, 3வது நாள் உயிரோட எழுந்தார். பரலோகத்துல நமக்காக ஒரு இடத்தை ரெடி பண்ணிட்டு இருக்கிறார். இயேசுவே தெய்வம்னு உண்மையா ஏத்துக்கொள்ற எல்லாரையும் அந்த பரலோகத்துக்கு கூட்டிட்டு போக மறுபடியும் வருவார். அவரை நம்புற எல்லாருக்கும் நித்திய வாழ்வை தருவார். அதாவது நாம இறந்த பிறகும் நமக்கு நிரந்தரமான ஒரு வாழ்க்கை உண்டு. அந்த நிரந்தரமான வாழ்க்கையில நம்ம நிரந்தரமா சந்தோஷமா வாழ்வோம். அங்க கண்ணீர் இல்ல, கவலை இல்ல, துக்கம் இல்ல, கஷ்டம் இல்ல, இந்த உலகத்துல இருக்கிற பாடு ஒண்ணுமே இல்ல. சந்தோஷமும் சமாதானமும் மட்டும்தான். அப்பா, இவ்வளவு நாள் இது தெரியாம போயிடுச்சு எனக்கு. இயேசுவின் அன்பு இப்பேற்பட்ட மேலான அன்பா? என்ன போல இன்னும் எவ்வளவு பேர் இதை பத்தி தெரியாமலே இருக்கிறாங்களே. நான் இன்னைக்கு இயேசுவின் அன்பை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். தெரிஞ்சது மட்டும் இல்ல,
இனிமே எனக்கு தெரிஞ்சவங்க கிட்டயும் இந்த தெய்வீக அன்பை பத்தி நான் சொல்லுவேன். ஆமாண்டி, இயேசுவின் அன்பு தான் மேலான அன்பு. ஏய், ரொம்ப நேரமா நம்ம இங்க நிக்கிறோம்ப்பா. வா, நம்மள தேடுவாங்க, சீக்கிரம் போயிடலாம். அம்மா வா, நம்ம 2 பேரும் தனியா இருக்கோம். பாத்தீங்களா, நல்லா இருந்துச்சா? ஒரு கிளாப் பண்ணிடலாமா உங்களுக்கு? நான்சி அவங்க டீம் பண்ணலாமா? இப்போ இன்னைக்கு இந்த வருஷம் நம்மளோட தீம் என்ன? சாதிக்க பிறந்தார். இந்த மேலான அன்பை நம்ம மேல செலுத்துதான் அந்த சரித்திர நாயகன் அவருடைய சாதனை இல்லையா? அந்த அன்பு இப்ப இதுல ஜூலி என்ன பண்ணா? உயிரை மேல நினைக்காம அவ ஃப்ரெண்ட போய் காப்பாத்தினான். வெரி குட், நல்ல கிளாப் பண்ணுங்க. அந்த புள்ள எப்படியோ இது பண்ணி சொல்லி முடிச்சுட்டான். ஓகே, அப்படிதான் இயேசுவும் இந்த உலகத்துல இந்த பாவத்தெல்லாம் நம்முடைய பாவத்துக்காக அவர் மரிச்சார் இல்லையா? இதுக்கு முன்னாடி அங்கிளே சொல்லிட்டாங்க, பாஸ்டர் வந்து அருமையா சொல்லிட்டாங்க. இந்த மேலான அன்பை நம்ம மேல செலுத்தினாரு. அவர்தான் அந்த சரித்திர நாயகன் தான் இந்த உலகத்துல சாதிச்ச சாதனை அந்த மேலான அன்பு தான். ஓகேவா? மறுபடியும் இந்த டீமுக்கு ஒரு கிளாப் பண்ணிடலாமா? தேங்க்யூ.